அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாலா சித்தி ஆஃப்லைன் எக்ஸல் ஃபார்மேட்டை வந்து எவ்வாறு நாம் எளிய முறையில் பூர்த்தி செய்து இதை பயன்படுத்தி ஆன்லைனில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸல் சீட்டானது ஃபார்முலாவுடன் கூடிய ஒரு எக்ஸல் சீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் குறித்தா போது அதுவே வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து எளிய முறையில் ஆன்சரை வந்து கொடுத்துரு. பெர்சன்டேஜ் அதே மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எளிய முறையில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கிரு. அதே போல் இந்த படிவம் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 முறைகளிலுமே நான் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம பூர்த்தி செய்கிறப்ப நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இது வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எப்படி அந்த ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் செய்து நம்ம வந்து பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது கற்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஓப்பன் வித்து கேட்கு. அதில் வந்து டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு கற்க கல்விக்கான குரூப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாலா சித்தி ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் படிவம் இருக்குது. இதை வந்து என்னென்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் வித்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு. ஸோ ஓப்பன் வித்துங்கிற இடத்துல WPS ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தோடனே WPS ஆஃபீஸ் மூலியமாக நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சீட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரியே ஒரு பெரிய சீட்டு இருக்குது. இதை வந்து என்ன அப்படின்னா மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுசாக வந்துரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் எல்லோ கலர் எங்கே எல்லாம் நான் கொடுத்துருக்கோன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டே வந்து ஃபில் ஆகிடு. எல்லாமே ஃபார்முலாவோடு தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய இடத்துகளை எதையுமே நீங்கள் வந்து என்னென்னா ஃபில் பண்ண முடியாது. நான் இதை வந்து பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பில்லை. நீங்கள் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய லைனை மட்டும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்தால் போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் SC ST OPC ஜென்ரல் மைனாரிட்டி. ஸோ உங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் பிரித்து எழுதணும். இப்போ இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இடத்துல மொத்த ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டுக்கிறேன். என்னுடைய ஸ்கூலில் மொத்த ஸ்ட்ரென்த்து வந்து 10. நான் 10ன்னு போட்டுக்கிட்டு அதில் SC ஸ்டூடெண்ட் வந்து 5, ST வந்து 0, OPC வந்து 4, ஜென்ரல் 0, மைனாரிட்டி 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து பால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துரு. ஏன்னா மொத்த ஸ்டூடெண்ட் வந்து 10 பேர். அதை வந்து நம்ம இந்த 10மே இங்கே பிரித்து எழுதணும். அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் இதை திரும்ப செக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து மாற்றிக்கலாம். அப்போ OPC வந்து 5 பேர். அதில் வந்து 4 பேர் வந்து PC MBC, ஒருத்தவங்க வந்து முஸ்லீம் மைனாரிட்டி. அதனால் இந்த மைனாரிட்டிங்கிற இடத்துல 1 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து த்ரூன்னு வந்துருச்சு. அப்போ இந்த சீட்டு வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சீட்டும் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள் கிளாஸ் வைஸ் ஆனுவல் அட்டண்டன்ஸ் ரேட். ஸோ போன வருஷம் மாணவர்களுடைய அட்டண்டன்ஸ் ரேட் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து குறிக்கணும். இது வந்து லாஸ்ட் இயர், அதாவது இயருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து அட்டண்டன்ஸ் வைஸ் இதில் வந்து எழுதணும். இதில் வந்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். இதுக்கான ஃபார்முலா நமக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா ஆனுவல் அட்டண்டன்ஸ் ரேட் ஈக்குவல் டு டோட்டல் அட்டண்டன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு ஆனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய 1ஆம் வகுப்பில் வந்து நம்மளுடைய பள்ளியில் வந்து 1ஆம் வகுப்பில் வந்து ஒரு 10 பாய்ஸு ஒரு 9 கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாய்ஸுடைய அட்டண்டன்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். அப்போ 10 பாய்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய டோட்டலை வந்து செப்பரேட்டாக எழுதி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். முதல் மாணவன் வந்து மொத்தம் வந்து டோட்டல் அட்டண்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ முதல் மாணவன் வந்து அந்த வருஷத்தில் எத்தனை நாள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போ ஒரு முதல் மாணவன் வந்து 200 நாள் வந்திருக்கிறான். அதே மாதிரி 2வது மாணவன் வந்து ஒரு 202 நாள். அதே போன்று 3வது மாணவன் வந்து ஒரு 198 நாள். இதே போன்று 10 மாணவர்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அட்டண்டன்ஸ் வந்து
மொத்தமாக வந்த நாட்களை வந்து எழுதிட்டு மொத்தமாக கூட்டிக்கிறேன். அப்போ 10 மாணவர்களுடைய டோட்டல் அட்டெண்டன்ஸ் வந்து நமக்கு உதாரணத்துக்கு ஒரு 2000ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2000 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் வந்து பாய்ஸ் எத்தனை பேர்? 10 பேர் நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ மொத்தம் வந்து 10 பேர். 10 இன்ட்டு ஆனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸ். மொத்தம் ஒர்க்கிங் டேஸ் அந்த வருஷம் லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய மொத்த ஒர்க்கிங் டேஸ் வந்து இந்த இடத்துல போடணும். நான் வந்து உதாரணத்துக்கு 205 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ 205 நாள் இன்ட்டு 100. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ 2000 டிவைடட் பை 2050 இன்ட்டு 100. இப்போ இதேமே நம்ம அடிக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 0.975 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இன்ட்டு 100. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 97.5. ஸோ நமக்கு வந்து இந்த பைஸுங்கிற இடத்துல என்ன மதிப்பு போடணும் அப்படின்னா 97.5. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 96 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 96. இதே போன்று செகண்டரி அனைத்து மாணவர்களுடைய எண்ணிக்கையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட்டை வந்து இந்த ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண வேண்டும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட் கண்டுபிடிக்கும் வழிமுறை. அதுக்கடுத்து லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸில் வந்து 33க்கு கீழே 33/40, 41/50, 51/60, 61/70, 71/80, 81/90, 91/100 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சீட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரைட் சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எல்லோ கலரில் வந்து ஒரு நம்பர்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 33 கீழே எந்த ஒரு மாணவனும் இல்லை, அதனால் நான் 0ன்னு போட்டுக்கிறேன். 33/40க்குள்ளே யாரும் இல்லை, அதனால் 0ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து 41/50 வந்து ஒரு மாணவர் இருக்கிறாங்க, அதனால் நான் 1ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 51/60 வந்து 2 மாணவர்கள், அதனால் 2ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து 0 0 0 0. அப்போ மொத்த மாணவர்கள் வந்து 3 பேர். 3 பேர்த்துடைய ஆனுவல் அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ் பர்சன்டேஜ் வந்து இங்கே வந்துடும் 33/67. மொத்தம் வந்து 100. அப்போ வந்து இந்த ஃபார்முலா த்ரூன்னு சொல்லி வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த இடத்துல செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் லேர்னிங் அவுட்கம்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இன் கீ சப்ஜெக்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கான சீட் இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இடத்துல மொத்த எத்தனை மாணவர்கள் எக்ஸாம் எழுதுனாங்களோ அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை எழுதுங்க. உதாரணத்துக்கு இப்போ 8ஆம் வகுப்பில் வந்து மொத்த மாணவர்கள் வந்து 15 பேர். 15 பேர்த்தில் தமிழ் வந்து 14 பேரை எழுதுனாங்க அப்படின்னா நீங்கள் 14 அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் போடணும். 15ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வராது. அப்போ 14. அப்போ 14 பேர்த்தில் ஏ கிரேடு வாங்கின மாணவர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் போடுங்க. ஏ கிரேடு வாங்கினது 2 மாணவர்கள், அப்போ 2. அதே மாதிரி பி கிரேடில் வந்து ஒரு 8 மாணவர்கள், ஸோ 8. சி கிரேடில் வந்து 4 மாணவர்கள், ஸோ 4. டி கிரேடில் யாருமே கிடையாது, அதனால் 0. இ கிரேடில் வந்து 0. ஸோ இது மாதிரி 14க்கு வந்து நீங்கள் வந்து என்ன டேலி மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து இங்கேயே கால்குலேட் பண்ணி மொத்தம் பர்சன்டேஜ் அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அதையும் நம்ம இங்கேனே செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபால்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து தவறாக இருக்கேதோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த சீட்டை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் ப்ரொஃபைல். டீச்சர்ஸ் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் டீச்சரில் வந்து ட்ரைனிங் முடித்தவங்க எத்தனை பேர், அன்ட்ரெயினடு எத்தனை பேர், அதே மாதிரி ஃபீமேல் ட்ரெயினடு அன்ட்ரெயினடு எத்தனை பேரோ அதை வந்து இதில் வந்து காட்டணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா நியூ அப்பாயின்மெண்ட் இப்போ எதுவுமே இல்லை. அதனால் வந்து ட்ரெயினடு டீச்சர்லேயே நீங்கள் போட்டு நீங்கள் வந்து இதை வந்து போட்டுக்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து போட்டு கரெக்டாக போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ். ஸோ டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல லாங் அப்படிங்கிற இடத்துல 1 மந்த்துக்கு மேலே யாராவது தொடர்ந்து லீவில் இருந்தாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய எண்ணிக்கையை இந்த எல்லோ கலரில் போடணும். அதாவது மெட்டர்னிட்டி லீவோ அல்லது மெடிக்கல் லீவோ தொடர்ந்து 1 மாதத்துக்கு மேலே போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும். ஷார்ட் லீவ் அப்படிங்கிற இடத்துல வந்து 1 வாரத்திற்கு மேலாக மெடிக்கல் லீவோ அல்லது இஎல்ஓ போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல குறிக்கணும். எத்தனை பேரை குறிக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னா எளிய முறையில் ஃபார்முலாவுடன் கூடிய இந்த சீட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை பார்த்து நீங்கள் என்னென்னா மேனுவலாக ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அடிக்கிறப்ப எந்த ஒரு தவறும் வர வாய்ப்பு இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எவாலுவேஷன் காம்போசிட் மேட்ரிக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டொமைன் வைஸு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டொமைன் 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பள்ளி வளங்களை பயன்படுத்துதல். டொமைன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 12 சீரியல் நம்பர் இருக்குது. அப்போ 12 கேட்டகிரியில் நம்ம போடணும். அப்போ பள்ளி வளாகம்னா ஸ்கூல் பர்மிசஸ், அதே மாதிரி விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு பொருட்கள், ப்ளே கிரவுண்ட் அண்டு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் என்னென்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது முயற்சி தேவையான இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். லெவல் 2 அப்படிங்கிறது வந்து மீடியமான ஆவரேஜாக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸு. லெவல் 3ங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம வந்து இதை எடுத்துக்கிடுவோம். இதில் லெவல் 1ன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நம்ம என்னென்னா ஹை அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அதே மாதிரி லெவல் 2ன்னு நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மீடியம்னு இந்த லாஸ்ட்டில் வந்து போடணும். அதே மாதிரி லெவல் 3ன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட் காலத்தில் வந்து லோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஸோ பள்ளி வளாகத்தில் வந்து லெவல் 1ல் எப்படி இருந்தால் லெவல் 1, அதே மாதிரி லெவல் 2ங்கிறது எந்த மாதிரி இருந்தால் லெவல் 2ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெவல் 3 எந்த மாதிரி இருந்தால் லெவல் 3ன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் அடங்கிய பிடிஎஃப் ஃபைலு நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ இது மாதிரி எல்லா டொமைனுமே வந்து நீங்கள் ஈஸியாக என்னென்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஷாலா சித்தி ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எளிய முறையில் நீங்கள் வந்து பூர்த்தி செய்ய இது வந்து இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி.